அப்புறம் என்ன ஸ்கூல் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போனாங்களா, அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவ ஸ்கூல் ஃப்ரெண்ட் மூலமா ஒரு ஜாப் ஆஃபர், ஒரு பெரிய கம்பெனில வாக் இன் இன்டர்வியூ. அவங்க அங்க வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்களும் புருஷனை கூட்டிட்டு பெரிய கம்பெனிக்கு இன்டர்வியூ வராங்க. முதல் வாட்டி அங்க வந்தவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா செப்பல்ஸ் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் அங்க வந்தவங்க எல்லாரும் போட்டிருந்த மாடர்ன் செப்பல்ஸ் பார்த்துட்டு, ஓஹோ அதான் நம்ம கடையில சேல்ஸ் கம்மியா இருக்கு போலன்னு நினைச்சுக்கிட்டாரு. அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல போய் பார்த்தா கையில டாட்டூ போட்டு இருக்கிறது, வச்சுக்கிற போன் மாடல், கடைசியா ட்ரெஸ் எல்லாம் அட்டகாசமா இருக்கு. இத பார்த்துட்டு ஃபர்ஹானா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப இன்டர்வியூல ஃபர்ஹானா பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வெளியே வராங்க. ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணிட்டு, ஃபர்ஹானா வருத்தப்படாத, நமக்கெல்லாம் பெரிய இடத்துல வேலை கிடைக்குது, எல்லாம் கொடுத்து வைக்கணும், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அது வரைக்கும் முகம் சோகமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களோட முகத்துல இருந்து லைட்டா சந்தோஷத்தையே பார்க்க முடியுது. ஒரு வழியா வீட்லயும் பர்மிஷன் வாங்கியாச்சு, நம்ம ஆசைப்பட்ட கனவு நினைவாக போகுதுன்னு சந்தோஷப்படுறாங்க. அதுல இருக்கும் சந்தோஷத்தை பாருங்க, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அப்புறம் என்னங்க பேக் வாங்குறதுக்கு கடைக்கு போயாச்சு. பாட்டு ஒண்ணுல சொன்ன மாதிரி அதே பேக்க வாங்கிட்டு வேலைக்கு போறாங்க. பொண்டாட்டிக்காக வாட்டி புதுசா செப்பல்ஸ் வாங்கி பொண்டாட்டிக்கு போட்டு விடுறாரு. அவங்களுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வருது, ஆனா வார்த்தையால சொல்ல முடியல. இப்ப கம்பெனிக்கு வந்தாச்சு ஃபேஸ்ல. அப்படி ஒரு சந்தோஷம். முதல் நாள் ட்ரைனிங் கொடுக்கும்போது நாங்க பேங்க்ல இருந்து கால் பண்றேன்னு சொல்லக்கூடாது, பேங்க் சார்பாக பேசுறேன்னு சொல்லணும். அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, மே ஐ ஆஸ்க் ஒன் டவுட். இப்படி கேட்க மிரட்டலா இருக்கும். அதோட அங்க இருந்த எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க கொடுத்த டார்கெட்டை இவங்க தான் ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டாங்க. முதல் மாச சம்பளத்தை புருஷன் கிட்ட கொடுக்குறாருங்க. இப்ப ஸ்கூல்ல இது வரைக்கும் பீஸ் கட்டலன்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இந்த வாட்டி நீ ஏன் எந்திரிக்கிற, உட்காருமான்னு சொல்றாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம். முதல் மாச சம்பளத்துல பிள்ளைங்களுக்கு விளையாட்டு சாமான், புக் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க.